بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وآله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு கால அவகாசத்தை கொடுத்து அனுப்பியிருக்கின்றார். இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் வாழக்கூடிய நேரத்தில் இந்த மூச்சுக்களை அவன் கழிக்கக்கூடிய இடங்களை வைத்து, கழிக்கக்கூடிய மனோநிலையை வைத்து அந்த மூச்சுக்கள் அந்த மனிதனை பெருமதியான ஒரு மனிதனாகவும், அந்த மூச்சுக்கள் தவறான இடங்களில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் வெறுப்பான இடங்களில் விடப்படக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் அல்லாஹுவினால் வெறுக்கப்பட்ட, அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கப்பட்ட ஒரு மனிதனாக மாறுவதற்கு இந்த மூச்சுக்கள் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் உலக வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றான். இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழ்ந்துவிட்டு மறைவது நோக்கமல்ல. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் நம்முடைய மறைவுக்கு பின்னாலும் நாம் ஒவ்வொரு நாளும் நினைவூற்றப்படுகிறோமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். அந்த சஹாபாக்கள் வாழ்ந்துவிட்டு மறைந்து இன்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அந்த சஹாபாக்கள் வாழ்ந்துவிட்டு மறைந்து விட்டார்கள். அவர்களுடைய மறைவு உடலளவிலே இருக்கிறதே தவிர வார்த்தை அளவில் அந்த சஹாபாக்களுடைய பேச்சுக்கள், சஹாபாக்களுடைய தியாகங்கள், சஹாபாக்களுடைய மனாகிபுகள் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. உலகில் எந்த ஒரு நாட்டிலும், எந்த ஒரு பிரதேசத்திலும், எந்த ஒரு மதரசாவிலும் சஹாபாக்களுடைய பெயர் ஒலிக்கப்படாத நாளே கிடையாது. ஹதரத் அபூ ஹுரைரா, ஹதரத் அபூபக்கர், ஹதரத் அப்துல்லா இப்னு உமர், ஹதரத் உமர், இது போன்ற சஹாபாக்கள் ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய தியாகங்கள், அவர்களுடைய அந்த வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் பாடமாக ஆக்கி வைத்திருக்கிறான். இதனால் தான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், மாத கௌமுன் வமா மாதத் ஃபதாயிலுஹும், ஒரு கூட்டம் மரணித்து விட்டார்கள் என்றாலும் அவர்களுடைய சிறப்புகளோ இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆஷ கௌமுன் வஹும் ஃபின் நாசி அம்வாத்துன், இன்னொரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் அவர்கள் இப்போதே மரணித்தவர்களை போன்றிருக்கிறார்கள். பூமிக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையை நாம் எப்படி கழிக்க வேண்டுமென்றால் அல்லாஹ் நம்மை கொண்டு சந்தோஷப்படக்கூடிய நிலையில் கழிக்க வேண்டும். நாம் மறைந்ததற்கு பின்னால் நம்முடைய பிரிவை நினைத்து மக்கள் பல படிப்பினைகளை, பல சிறப்பம்சங்களை நம்முடைய மரணத்தை கொண்டு, நம்முடைய பிரிவை கொண்டு விளங்கி கொள்ளக்கூடிய முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸை ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா மாத்தல் இன்சான் இன் கதா அன்ஹு அமலுஹு இல்லா மின் சலாசின், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய அனைத்து அமல்களும் துண்டிக்கப்பட்டுவிடும், மூன்றே மூன்று அமல்களை தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதில் முதலாவது இல்லா மின் சதகத்தின் ஜாரியத்தின், அவன் ஒரு சதகா ஜாரியா, அவனுடைய மௌத்துக்கு பின்னால் அவனுடைய கபருக்காக வேண்டி பொதுமக்கள், மனிதர்கள் பிரயோஜனம் பெற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் தொடரான ஒரு சதகாவை யார் செய்கிறாரோ அவருடைய கபருக்கு அது வந்து கொண்டிருக்கும். ஒரு மதரசாவை கட்டுகிறார்,
ஒரு பள்ளியை கட்டுகிறார், மக்கள் போவதற்கு ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவருடைய ஏற்பாடுகள், அவரால் முடிந்த அளவு அவர் மக்களுக்கு சதகா ஜாரியாக்களை, கிணறுகளை தோண்டி கொடுக்கிறார். இது போன்று நல்ல கர்மங்கள் மக்கள் தொடராக பிரயோஜனம் பெறக்கூடிய முறையில் சதகாக்களை செய்துவிட்டு போயிருக்கிறார். கபரில் நிம்மதியாக இருப்பார். இரண்டாவது கூறினார்கள், அவ் இல்மின் யன்தஃபஉ பிஹி, அவர் பிரயோஜனம் அளிக்கக்கூடிய இல்மை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் மரணித்து விட்டார், அவருடைய இல்மு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவரால் கற்றுக் கொடுக்கப்பட்ட, அவரால் உருவாக்கப்பட்ட மாணவர்கள் இன்னும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர் ஒரு பாக்கியசாலி. மூன்றாவது, அவ்வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, அவருக்காக வேண்டி இரு கரங்களையும் ஏந்தி ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ், எனக்கு என்னுடைய பெற்றோர்கள் சிறு வயதில் எப்படி இரக்கம் காட்டினார்களோ அதை போன்று நீ என்னுடைய பெற்றோர்களுக்கும் இரக்கம் காட்டுவாயாக என்று இரு கரம் ஏந்தி பெற்றோர்களை துஆவில் மறக்காத சாலிஹான பிள்ளைகளை விட்டு வந்தவர். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதர் தன்னுடைய பிள்ளைகளை ஹாஃபில்களாக, ஆலிம்களாக, தீனுடைய, துனியாவுடைய அறிவை நிரப்பமாக ஒரு தாய், ஒரு தகப்பன் கொடுத்து விட்டார் என்று சொன்னால், இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட மூன்றுக்கும் சொந்தக்காரர்களாக அந்த பிள்ளைகள் மாறிவிடுவார்கள். சதகா ஜாரியா, அந்த பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் பல சதகாக்கள் சிறந்த சதகா தான் கற்றதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹுன் நாஸ், உங்களில் சிறந்தவர் குர்ஆனையும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர். குர்ஆனை ஓதக்கூடிய சிறார்களை உருவாக்குகிறார். அந்த பெற்றோர்களுடைய கபரு ஒளிமயமாக்கப்படும். இரண்டாவது, அவருடைய அறிவினால் மக்கள் பிரயோஜனம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது, பெற்றோருக்கு துவா செய்யக்கூடிய ஒரு சாலிஹான பிள்ளை. இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட மூன்று விடயங்களையும் ஒரு பிள்ளை அந்த பெற்றோர்களுக்கு செய்ய முடியும் என்றால், அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளையை அந்த மனோநிலையில் வளர்த்திருக்கிறார்கள் என்றால், அந்த பெற்றோர்கள் பாக்கியசாலிகள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை நாம் எப்படி வாழ்ந்தாலும், எங்கு வாழ்ந்தாலும், என்ன நிலையில் வாழ்ந்தாலும், என்றோ ஒரு நாள் அனைவரும் மரணிக்க வந்தவர்கள். மரணத்தை முன்வைத்து வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கசப்புக்களை, கோபதாபங்களை மன்னிப்பு கேட்டு மறந்து கண்ணியமான முறையில் வாழ்ந்துவிட்டு அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய நேரத்தில் மேலான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற நாமத்துடன் சிரித்த முகத்துடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாப்பானாக.